ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அதிரசம் எப்படி செய்கிறது பார்க்கலாங்களா? 1 கப் பச்சரிசி மாவு எடுத்துட்டு அதில் தண்ணீர் சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊறினதை ஒரு 20 நிமிஷம் காய வைக்கணும். காஞ்சது கையில் எடுத்து பார்த்தா ஒற்றை பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம், நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சதை ஜல்லிச்சு எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் பச்சரிசி மாவு, 1 கப்பு வெல்லம், இதாங்க அளவு. இப்போ வெல்லத்தை கிண்ணத்தில் போட்டு தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்ச வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம், மண்ணெல்லாம் இருக்கும். இப்போ மறுபடியும் ஸ்டவ்வில் இந்த பாத்திரத்தை வச்சு இந்த கரைச்சி வெல்லத்தை ஊற்றி வெல்லைப்பாகு தயார் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் ஏலக்காவை சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு தட்டில் தண்ணி எடுத்துட்டு அதில் காய்ச்ச பாகை எடுத்து விட்டு பார்க்கணும். இது கரையாமல் இருக்கணும், கைக்கு அப்படியே வரணும், தக்காளி பழம் மாதிரி எடுக்க வரணும். இதுதாங்க சரியான பதம். இப்போ இதில் அரிசி மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கிண்டணும். இப்போ கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்துட்டு திரும்ப நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க, அதிரச மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை ஒரு 3 மணி நேரம் ஆற விட்டுடலாம். ஆற விட்டு அதுக்கப்புறம் அதிரசம் பண்ணலாம். நம்ம ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தேய்ச்சிக்கோங்க. அதிரசம் தட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கடாயில் எண்ணெய் விட்டு கொதிக்க வைங்க. ஆனால் சுடும்போது சிம்மில் வச்சு சுடுங்க, ஏன்னா இது சீக்கிரமாக தீஞ்சிடும். சிம்மில் வச்சு சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, அதிரசம் ரெடி. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள்.